அசம்பாவிதம் நடக்குது, ஒரு மரணம் நிகழுது, அல்லது ஒரு கொலை நிகழுது, அல்லது ஒரு விபத்து நிகழுது அப்படின்னா, அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கும் இல்லையா, அந்த குடும்பத்தினரை எப்படி நடத்தணும் இந்த அரசு அப்படின்றதற்கு முழு உதாரணமாக இருக்கக்கூடியது, எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது வந்து இந்த கரூர். இந்த அரசே இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கு, அப்படித்தான் அர்த்தம். இதுல வந்து எந்த நிவாரணமும் கொடுக்கல இந்த அரசு அப்படின்னா, ஆஹ் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ விஜய் அந்த இதுல அஜித்குமார் விஷயத்துல என்ன பண்ணாரு? பொதுவுல வந்து அவரே முன்னின்று ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? இவங்களே சொல்றாங்க ஒரு மரணம் இல்ல 4 மரணம். இது தாவேகா ஆட்சிக்கு வந்து இது 4வது மரணம். அப்படிங்கும்போது எவ்வளவு ஆக்ரோஷமா இவங்க களத்துல இறங்கி இருக்கணும். எக்ஸி தளத்துல ஒரு பதிவை போட்டுட்டாக்க உடனே எதிர்ப்பாயிருமா அது? அது இல்லைங்க. பாதிக்கப்பட்டவர்களோடு நீங்க கீழே கிரவுண்ட்ல நிக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த சிபிஐன்றது ஒரு பெரிய அரசியல்ங்க. சிபிஐன்றது ஒரு மித்து. அந்த மித்தை வந்து நம்ம தொடர்ந்து மித்தாலஜைஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். சிபிஐக்கு ஒரு கேஸ் போயிடுச்சு அப்படின்னா அதுல உடனடியாக நீதி கிடைச்சிடும் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதனுடைய மறுதலையா கரார் நீங்க எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு போலீஸ் ஒரு கேஸை டீல் பண்ணுது அப்படின்னா அதுல நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? லஞ்சத்தினுடைய அந்த மேக்னிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அளவு, குவாண்டம், அதை வந்து குறைக்க முடியும். அதை நம்ம செய்யலாம். அதை இந்த தாவேகா அரசு செய்யலாம். மனசு வச்சாக்க அதை செய்ய முடியும். முற்றிலுமா இராடிகேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த அதிகாரி லஞ்சம் கேட்கக்கூடாது, கேட்காம வைக்கணும். அதுதான் அரசு, அதுதான் நிர்வாகம், அதுதான் முதலமைச்சர். இந்த போலீஸ் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக நடக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விரும்பி அப்படி செய்யறது இல்லை. ஆனா அவங்க ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சேர்ந்த சபரிவர்மன் என்பவர் வந்து கடையில குட்கா விட்டதாக அவர் வந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. நீதிமன்ற காவல்ல வந்து அவர் வந்து உயிர் இழந்திருக்கிறாரு. தொடர்ந்து வந்து அவங்க குடும்பத்தினர் போராட்டம் பண்ண பிறகுதான் வந்துட்டு உடற்குறாய்வு முடிவுல தெரியுது 19 காயங்கள் வந்து உடல்ல இருந்ததாகவும் சொல்றாங்க. மர்மமான முறையில அடித்தே வந்து அவரை கொன்றுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தினருடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிறகாக வந்துட்டு அந்த சிறை காவலர்கள் 3 பேர் உட்பட 8 சிறை கைதிகளை வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பா தமிழக அரசுடைய செயல்பாடு எப்படிப்பா இருந்துச்சு? தமிழக அரசை பொறுத்த மட்டும் அவங்க எடுத்த அதாவது ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தான் எடுத்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்பேரிட்டிவா நம்ம பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே என்ன செய்யணுமோ அது காவல்துறை செய்ததாக நான் பார்க்கிறேன். ஆனா என்ன ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது இது அதாவது முந்தைய ஆட்சியோட பார்க்கும்போது இது விரைவாக நடந்திருக்குதா இல்ல தாமதமா நடந்திருக்குதா அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஊடகம் இடையீடு இருக்குது பாத்தீங்களா, தி இன்டர்வென்ஷன் ஆஃப் மீடியா. அது 2 இதுலயுமே, முந்தைய ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி, அந்த ஊடக வெளிச்சம் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல வரும்போது அதுக்கப்புறம் வேகமாக அந்த அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறத நம்ம பாக்குறோம். அது முந்தைய திமுக ஆட்சி அப்படித்தான். இந்த அஜித்குமார் அப்படின்றது ரொம்ப கேஸ் இன் பாயிண்ட். அந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஊடக வெளிச்சத்திற்கு வந்த பிற்பாடுதான் அவங்க அந்த விரைவுபடுத்தினாங்க அந்த ஆக்ஷன் எடுக்கிறத. இப்போ இந்த தாவேகா ஆட்சியில நடந்த இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ரொம்ப சீக்கிரமே அந்த ஊடக வெளிச்சம் வந்துருச்சு. நடந்த உடனே ஊடக வெளிச்சம் வந்துருச்சு. அதனால ஆக்ஷனுமே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அதுல இதுல தாவேகா ஆட்சியினுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது குறை சொல்றது மாதிரி எனக்கு தெரியல, எதுவும் படல. இப்ப அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்க மரணம் அடைந்ததும், திமுக ஆட்சியில அஜித்குமார், இப்ப தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு வந்து இவர் சபரிவர்மனின் மரணம்ங்கிறது நடந்திருக்கு. இதே கடந்த ஆண்டு தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் வந்து இந்த லாக்அப் டெத் தொடர்பா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் வந்து நடத்தினாருப்பா.
அந்த 24 பேர் திமுக ஆட்சியில உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பங்களையும் சந்தித்து அவங்க 21 பேரையும் போராட்டத்திற்கு அழைத்து போராட்டம்ங்கிறத அவர் பண்ணாரு. இதே போலதான் இந்த லாக்அப் மரணம் தொடர்பா இப்போ இவருடைய ஆட்சியில முதல் மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது தொடர்பா முதலமைச்சர் ஒரு ஆறுதல் தெரிவிக்கல அப்படிங்கிறதும், அவர்களுக்கு தேவையான நிவாரணமோ இல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கூட போய் அவங்கள குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சு அதற்கான ஆறுதல் வழங்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குல்லப்பா. ஆமா, கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொன்னது இந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை, அதை பற்றி தான் சொன்னேன். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது குறை சொல்றது மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த ஆட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர், அப்புறம் அந்த கட்சியை நடத்தக்கூடியவங்க, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இவங்களுடைய செயல்பாடு, இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. ஏன்னா இவரு எதிர்கட்சியாக இருக்கும்போது, திமுக ஆட்சியில இருக்கும்போது அந்த அஜித்குமார் மரணத்தை இவர்தான் ஆக்சுவலா தாவிக அந்த கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய முதல் பப்ளிக் இஷ்யூவை எடுத்துட்டு பொது வெளியில நடத்தப்பட்ட கட்சியாக அவங்க நடத்தின ஒரு போராட்டம், முதல் போராட்டம் அது. அந்த அந்த போராட்டத்திற்கு இந்த இஷ்யூவை எடுத்து நல்ல பெரிய அளவுல ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அதுல நம்ம பார்த்தோம். அந்த விக்டிம்ஸ கொண்டு வந்து நிறுத்தினது, அந்த விக்டிம் பரேட் அப்படின்ட்டு அந்த இதை நம்ம சொன்னோம். அப்புறம் அந்த இவரே நேரடியாக அந்த விக்டிமுடைய வீட்டுக்கு போய் பார்த்தது, அதுக்கப்புறம் நிவாரணம் கொடுத்தது, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்களோட அந்த இஷ்யூவை பொது வெளிக்கு கொண்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக காட்டுறாங்க. அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க, நீதி கேட்டு போராட்டம் நடக்குது. இரண்டாவது, இவர் அந்த தனிப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு போய் அவருடைய ஆறுதலை தெரிவிக்கிறாரு. மூன்றாவது, இவர் நிவாரணம் கொடுக்கிறார். இந்த 3 ஆஸ்பெக்டையும் நம்ம இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகளுமே அதை சரியாக கையாளல. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தாவேகா கண்டிப்பாக இதற்கு கொடுத்திருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ்ன்றது போதுமானது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அமைதிதான் காக்குறாங்க. அந்த அமைதின்றது இதற்கு சரியான பதிலாக இருக்க முடியாது. அடுத்துப்பா, இந்த கான்டெக்ட்ல நம்ம திரும்ப முன்னாடி பல வேற இந்த சூழல்லையும் சொல்லி இருக்கிறோம். இந்த அஜித்குமார் மரணத்தை ஒட்டி நடந்த அந்த போராட்டத்தின் போதும் நம்ம இந்த பாயிண்ட சொன்னோம். இந்த காவலர்களுடைய உளவியல் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த போலீஸ் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக நடக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விரும்பி அப்படி செய்யறது இல்லை, ஆனா அவங்க ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி நடக்குது. சில பேருக்கு உளவியல் ரீதியாகவே நிறைய ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இருக்குது, உளவியல் ரீதியாக மனச்சிக்கல்கள் இருக்கு. நோய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்ம பயன்படுத்தலாம். இப்ப அந்த மாதிரி நெருக்கடிகளுக்கு ஆளாக்கக்கூடியதாக அவங்களுடைய அந்த ஒர்க் என்வாயரன்மெண்ட் இருக்கு. அவங்க பணி செய்யக்கூடிய அந்த சூழல், அந்த பணியிலிருந்து வரக்கூடிய அந்த அழுத்தம், ஓய்வு ஒளிச்சல் இல்லை, அப்புறம் அவங்க பணி செய்யக்கூடிய அந்த அந்த ஏரியா இருக்குது பாத்தீங்களா. எப்ப பார்த்தாலும் குற்றச்செயல்களை பற்றியும் கொலை கொள்ளை பற்றியுமே பேசிட்டு இருக்கணும், அதைத்தான் டீல் பண்ணணும். அப்படிங்கும் போது அது உளவியல் ரீதியாக கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். அது அவங்க குடும்பத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தத்தானே செய்யும். அப்போ காவலர்கள்ன்றது எவ்வளவு கான்சியஸா இருக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த மனநிலையை சமப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இன்னுமே இல்லப்பா. தமிழக போலீஸை பொறுத்த மட்டும் சில பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க, கொள்றாங்க, எல்லாமே இருக்கு, போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அது போதாது. அதனால காவலர்கள் மேல கண்டிப்பாக இந்த அரசு, புதிதாக வந்திருக்கிற இந்த அரசாவது கொஞ்சம் கருணை காட்டி அவங்களுக்கு அவங்க பணிச்சூழல்ல கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க தரப்புல இருந்து செய்ய வேண்டியது. இப்ப அதனால நானு இந்த கொலையை நியாயப்படுத்தி பேசல, நானு இந்த ஆஸ்பெக்டையும் கவனத்துல எடுத்துக்கிறணும்ன்றத நான் சொல்றேன்.
அடுத்து இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் அரசு கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விதம்ன்றது நிறைவை தரக்கூடியதாக இல்லை. கண்டிப்பாக அது விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு செயல்பாடு தான். நீங்க சொல்றது கரெக்ட், எதிர்கட்சிகள் சொல்றது கரெக்ட். ஆனா இந்த எதிர்கட்சிகளுமே அவங்களுடைய இந்த இந்த விஷயத்தை எப்படி கையாளுறாங்க அப்படின்றது போதுமானதாக இல்லை. அப்புறம் இந்த நிவாரணம்ப்பா, இப்போ யார் உயிரிழந்தாலும் உடனடியாக வந்து நிவாரணம்ங்கிறத அறிவிக்கிறாங்க. இதற்கு முன்பு இந்த லாக்அப் மரணங்கள்ல ஒரு உடனடி நிவாரணம்ங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த விவகாரத்துல வந்து தமிழக அரசு சார்பில் வந்து எந்த நிவாரணங்களும் எதுவுமே வந்து அறிவிக்கப்படலைலப்பா. அத நமக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கு, அல்லது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு. அந்த நம்ம இந்த விஷயத்துல அந்த விக்டிம்ஸ் உடைய உறவினர்கள், அவங்களுடைய அந்த மனைவி, அந்த குழந்தைகள், அவங்க படுற பாடு, அதை நம்ம ஒத்து உணர்றோம். அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம எம்பத்தியோட நம்ம பாக்குறோம். அரசு வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் மௌனம் காக்குறது சரி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த கரூர் சம்பவம் முதல்ல நடந்துச்சு. அப்போ அந்த கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க கொண்டு போய் குவிச்ச அந்த நிவாரணங்கள் அப்படியே ஏதோ ஒரு பரிசு மழை பொழிஞ்சது மாதிரி. அப்ப அதாவது அந்த கரூர் சம்பவத்துல இறந்தது வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக்கல் விஷயம் அப்படின்றது மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்புறம் இப்பவும் திரும்பவும் போயிட்டு இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்ற அந்த காரணத்தை முன்னிட்டு முதலமைச்சர் அங்க விசிட் பண்ணது, அங்க போய் திரும்ப அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது, இது எல்லாமே நடந்தது பாத்தீங்களா. இதுதான் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு. ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு மரணம் நிகழுது, அல்லது ஒரு கொலை நிகழுது, அல்லது ஒரு விபத்து நிகழுது அப்படின்னா அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கும் இல்லையா, அந்த குடும்பத்தினரை எப்படி நடத்தணும் இந்த அரசு அப்படின்றதற்கு முழு உதாரணமாக இருக்கக்கூடியது, எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது வந்து இந்த கரூர்ல அந்த அரசு என்ன பண்ணுச்சு, எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க. இது எல்லா விதமான விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் ஈக்குவலா பார்க்கணுமா? மக்கள் அப்படிதான் அதை பாக்குறாங்க. என்னடா அங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, ஏன் இப்போ இந்த விஷயத்துல நடக்கல அப்படின்ட்டு. இப்போ இதுல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்குமே அந்த உணர்வு இருக்குமா? என்ன அங்க பாராது, சும்மா ஒரு இதுக்காக ஒரு நடிகரை பாக்குறதுக்காக போய் இப்படி நடந்துச்சு. இப்போ இது வந்து போலீஸ், அரசினுடைய அலுவலகம், அது அரசினுடைய நிறுவனம், அது நிர்வாகம், அது அங்க நடந்திருக்கு. இந்த அரசே இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கு, அப்படித்தான் அர்த்தம். இதுல வந்து எந்த நிவாரணமும் கொடுக்கல இந்த அரசு அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வந்து சொல்லியிருந்தீங்க, எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இதை சரியா கையாள தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து அந்த திமுக சார்பில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து நேர்ல பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் பார்த்திருக்கிறாங்க. தொடர்ந்து திமுக சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு, உதயநிதி ஸ்டாலினுமே எக்ஸ்ல பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. பாமக எல்லாருமே வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து திமுக சொல்றப்போ அவங்க சொல்றாங்கப்பா, அஜித்குமார் மரணம் அப்போ சாரி வேண்டாம் நீதி வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப நாங்க சொல்றோம் ரீல்ஸ் வேண்டாம் நீதி வேணும் அப்படிங்கறது சொல்றோம். அந்த வந்து விமர்சனம் செய்யறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் தார்மீக உரிமையே இருக்குது. இந்த மாதிரி இதுல வந்து முதலமைச்சர் மௌனம் காத்துட்டு இருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து வச்சிருக்கிறாங்கப்பா. நம்ம இப்போ எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த போதுமான அளவிற்கு அவங்களுடைய அந்த எதிர்ப்பை தெரிவிக்கல. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளோட அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சார்பாக போதுமான அளவுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படின்றத ஏன் சொன்னா அப்படின்னா, திரும்ப அந்த கரூர் விஷயத்தை எடுத்துக்கோங்க, அல்லது அஜித்குமார் விஷயத்தை எடுத்துக்கோங்க. இவங்க பொது வெளியில ஒரு எதிர்ப்பை போதுமான அளவுக்கு காட்டல. இப்போ விஜய் அந்த இதுல அஜித்குமார் விஷயத்துல என்ன பண்ணாரு, பொதுவுல வந்து அவரே முன்னின்று ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? இவங்களே சொல்றாங்க ஒரு மரணம் இல்ல 4 மரணம். இது தாவேக்கா ஆட்சிக்கு வந்து இது 4வது மரணம். அப்படிங்கும் போது எவ்வளவு ஆக்ரோஷமா இவங்க களத்துல இறங்கி இருக்கணும். அது இல்ல. அடுத்து இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் போது இன்னும் வேகமாக இவங்க வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கணுமா? அது 3வது நம்ம சொன்னோம், இவங்க ஏதோ ஒரு போய் இந்த கனிமொழி போய் பார்த்திருக்காங்க, கட்சி சார்பாக பிரதிநிதிகள் போய் பார்த்திருக்கிறாங்க, கட்சி தலைவர் போய் பார்க்கல.
அவங்க எந்த நாடுகள்ல இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிட் தளத்துல ஒரு பதிவை போட்டுட்டாக்க உடனே எதிர்ப்பாயிருமா அது? அது இல்லைங்க. பாதிக்கப்பட்டவர்களோடு நீங்க கீழே கிரவுண்ட்ல நிக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களான்றது. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி விட்டுட்டு போறதுல என்ன இருக்கு? அது அடுத்தது, நீங்க என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? நீங்க கரூர்ல ஆளுங்கட்சி கொடுக்குது, எதிர்கட்சி கொடுக்குது, கூட்டணி கட்சி கொடுக்குது, கூட்டணியில இல்லாத கட்சி கொடுக்குது, மத்தியில இருக்கக்கூடிய கட்சி கொடுக்குது, மாநிலத்தில் இருக்கிற கட்சி கொடுக்குது. போறவங்க வர்றவங்க எல்லாருமே நான் வந்து இந்த படிப்பு செலவு ஏத்துக்கிறேன், அந்த செலவு ஏத்துக்கிறேன் அப்படின்னு கொடுக்குற சொல்றாங்க. அவங்க எல்லாம் இப்ப எங்க போயிட்டாங்க? ஆளுங்கட்சியை விடுங்க, மத்தவங்க எல்லாருமே இங்கதானே இருக்கிறாங்க. இப்ப இவங்கள்ல யாராவது ஒருத்தர் முன் வந்து அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, இப்ப அரசுதான் கொடுக்கல, டைம் எடுக்குது. அரசு கொடுக்கறத நிர்பந்திப்போம். ஆனா இப்போதைக்கு உடனடியாக ஒரு ரிலீஃபாக எங்க கட்சி சார்பாக நாங்க இவ்வளவு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலையேங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவர்களோட இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஒட்டு மொத்தமா பார்க்கணும். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா மட்டும் பத்தாது, ஒரு பிரஸ் மீட் மட்டும் கொடுத்துட்டா பத்தாது. அப்புறம்பா இந்த எதிர்கட்சிகள் வலியுறுத்துற முக்கியமான விஷயம் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற இந்த சாத்தான்குளம், மடப்புறம் மாதிரி இதுலயும் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுவா வச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த சிபிஐன்றது ஒரு பெரிய அரசியல். சிபிஐன்றது ஒரு மித். அந்த மித்தை வந்து நம்ம தொடர்ந்து மித்தாலஜைஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். சிபிஐக்கு ஒரு கேஸ் போயிடுச்சு அப்படின்னா அதுல உடனடியாக நீதி கிடைச்சிடும் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதனுடைய மறுதலையா கரார் நீங்க எடுத்துக்கங்க. தமிழ்நாடு போலீஸ் ஒரு கேஸ டீல் பண்ணுது அப்படின்னா அதுல நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? தமிழ்நாடு அரசு இப்போ சிபிஐக்கு எத்தனை கேஸுங்க போகுது? 100ல் 1, 1000ல் 1 போகலாம். நீதி கேஸ் எல்லாம் இங்கதானே நடக்குது. அப்ப அந்த கேஸ்ல எல்லாம் நீதி கிடைக்குதா, கிடைக்கலையா? தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட கேஸ்ங்கிறப்போ நீதி கிடைக்காது, காவல்துறையரா மாட்டி விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுனால சிபிஐக்கு போகணும் அப்படிங்கறது வலியுறுத்துறாங்கப்பா. அவங்க சிபிஐல இருக்கிறவங்க என்ன அவங்க காவல்துறை இல்லையா? என்னங்க பேசுறீங்க? அவங்களும் ஒரு விதமான போலீஸ், இவங்களும் இன்னொரு விதமான போலீஸ். அப்போ ஒரு போலீஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாக்க எல்லா போலீஸும் தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க யார் ஒருத்தர் இன்னொருத்தரை விட்டு கொடுத்துருவாங்களா? எந்த யூனிஃபார்மா இருந்தாலும் அரசு ஊழியர்கள் சொல்லும்போது அரசு ஊழியர்கள் வந்து அவங்க எல்லாம் அசோசியேஷன் வச்சிருக்கிறாங்க, யாரை விட்டு எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த லாஜிக் வந்து இங்க ஒத்து வராது. இப்போ சரி, அதனால இங்க போன உடனே நீதி கிடைச்சிருமா? இங்க இருக்கிற போலீஸ் போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் அப்படின்றதுனால இன்னும் நீங்க வந்து சிபிஐக்கு மாத்துறீங்க அல்லது வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னாலும் உடனே நீதி கிடைச்சிருமா? அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதான் சொல்றேன். அதாவது மாநிலத்துல இருக்கக்கூடிய போலீஸ் எப்படி அந்த மாநில அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறதோ அதே போல சிபிஐ, இடி, எலெக்ஷன் கமிஷன் முதற்கொண்டு இந்த மத்திய அரசினுடைய அந்த நிறுவனங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே மத்திய அரசினுடைய கைப்பாவையாக இருக்கு அப்படின்னு தானுங்க இந்த கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. திமுக வந்து இடிய பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஐடியை பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு நிறுவனங்கள் அது எல்லாத்த பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களா? இதே திமுக சிபிஐக்கு எல்லா கேஸையும் கொடுக்கறதுக்கு விட்டுட்டாங்களா? அவங்க ஆட்சியில இருக்கும்போது சிபிஐக்கு போகணும்னு சொல்லும்போது ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்துட்டாங்களா? இந்த கரூர் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. சிபிஐக்கு மாத்துறதுக்கு எவ்வளவு ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது இருந்துச்சு. உடனடியா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களா திமுக அரசு? அப்போ அந்த சிபிஐன்றதவே வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்றாங்க. அதுதானே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடு அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு அரசியல் பண்றாங்க. அப்புறம் பொதுவாகவே அந்த சிபிஐ அப்படின்றது மத்திய அரசு சொல்றது கேட்கக்கூடிய, மத்திய அரசினுடைய அந்த அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கு. அதனால அங்க போன உடனே நீதி கிடைச்சிருன்றதெல்லாம் கிடையாது. அங்க போயிடுச்சுன்னா மத்திய பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, சென்ட்ரல் பாலிடிக்ஸ், அந்த அரசியல் அங்க விளையாடும். தமிழ்நாடுல இருக்கும்போது ஸ்டேட் பாலிடிக்ஸ் இங்க விளையாடும். அதனால எல்லாமே அரசியல் தான். நீதி கிடைக்கணும் அப்படின்னா
தமிழ்நாடு, சிபிஐ, மத்திய அரசு, மாநிலம், வேறு மாநிலம் அப்படின்றதெல்லாம் ஒரு தீர்வு இல்லை. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை, நீதியை நிலைநாட்டணும், உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு கடப்பாடு, அந்த கடமை உணர்ச்சி, இதுதான் வேணும். காவல்துறைக்கு வேணும், அந்த அரசுக்கும் வேணும். பாதிக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து நிக்கணும். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கூட நின்று அவங்களுடைய பார்வையில அவங்களுக்காக இந்த கேஸ முன்னெடுத்தா நீங்க எங்க இருந்தாலுமே நீதி நியாயம் கிடைச்சிடும். விரைவாகவும் அந்த நீதி நியாயம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இன்னும் அதிகமாக 2வது முறையாகவும் பாதிக்கப்படுவாங்க. டபுள் பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிப்போம் அவங்க. அப்புறம் இந்த விவகாரத்துல சபரிவர்மனுடைய அம்மா வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல சொல்றப்ப வந்துட்டு காவல்துறையினர் வந்து 25,000 ரூபாய் வந்து லஞ்சமா கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம 10 பேக்கெட் கோல்டு கேட்டாங்க. அது இல்ல 2 தான் இருக்குன்னு சொல்லி வியாபாரம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து சொன்னான். இதனால வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்கப்பா. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, யாராச்சும் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டா நான் இருக்கேன்னு சொல்லுங்க, உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இப்படி இருக்கிறப்போ இந்த லஞ்சம் கொடுக்க அது உண்மை பொய்ங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் இந்த லஞ்சம் கேட்டதுனால நான் கொடுக்க மறுத்தனால என் பையனோட உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து கதறாங்க. ஆமா, இதுல முதல் பாயிண்ட் 25,000 ரூபாய் அந்த போலீஸ்காரர் லஞ்சம் கேட்டாரு அப்படின்னா 25,000ன்றது ஒரு பொட்டி கடையில கேட்கறது வந்து அதிகமான தொகையாக இருக்கு. வழக்கமா 100, 200, 500 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும் இந்த பொட்டி கடையில கேட்கும் போது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 25,000 போது அப்போ வேற ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம். அது அவங்க அந்த அம்மா சொல்லாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஒருவேளை அந்த மாதிரி குட்கா இருந்து அந்த அதை ஒட்டி கேஸ் போடாம இருக்கணும்னா எனக்கு 25,000 கொடு அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். நமக்கு அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். இப்போ இந்த 25,000 கேட்டாரு. அப்புறம் கோல்ட் ஃபிளேக்கு அந்த சிகரெட் பாக்கெட்டுன்னு நினைக்கிறேன், கோல்ட் ஃபிளேக்கு அது 10 பாக்கெட் கேட்டு 2 பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. இந்த லஞ்சம் அப்படி இருக்குது பாத்தீங்களா. அது முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே ஒழியாது. அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் பாத்தீங்களா. அப்படி சொன்னதுனால ஒழியாது. அவர் ஆட்சி இப்போ முதல் ஆண்டு இப்ப தொடங்கி இருக்கிறாரு. 5 வருடம் அவர் இருந்து 5வது ஆண்டு முடியும் போது இந்த லஞ்சம் ஊழல் முடிஞ்சிருமா? கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணிட முடியுமா? இல்ல. 5 வருஷம் முடிஞ்சாலும் அந்த 5 வருட முடிவுலையும் லஞ்சம் இருக்கும், ஊழல் இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றதுல சில விஷயங்களை சட்ட ரீதியாகவே முறைப்படுத்திடலாம். அது மாதிரி இப்ப பல நாடுகள்ல அது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கமிஷன் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு சட்ட வரம்பிற்குள்ள கொண்டு வர முடியும் சில விஷயங்களை. அப்புறம் பொதுவாக என்ன பண்ணலாம்னா இந்த லஞ்சத்தினுடைய அந்த மேக்னிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அளவு, குவாண்டம், அதை வந்து குறைக்க முடியும். அதை நம்ம செய்யலாம். அதை இந்த தாவிக அரசு செய்யலாம். மனசு வச்சாக்க அதை செய்ய முடியும். முற்றிலுமா இராடிகேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பக்கம் இந்த மக்கள் நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடந்தே ஆகணும். அப்படி நடந்தே ஆக வேண்டிய காரியமும் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம அவசரப்படுறோம் பாத்தீங்களா. அந்த அவசரம் இருக்கும்போது இதை நடத்தியே தீரணும், அப்படி இல்லாட்டினா எனக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துடும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அதனால என்ன வேணாலும் பரவாயில்லைங்க, இதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்றாங்க பாத்தீங்களா. இதை முடிச்சு கொடுத்துருங்க, அதுக்கு என்ன ஆகும் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு தானே சாதாரணமா அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலயுமே இந்த ஃபேஸ் தான் கேட்கிறோம். முடிச்சு கொடுத்துருங்க, அதுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிடறோம். இந்த ஆட்டிடியூடு இருக்கிறது வரைக்கும் லஞ்சம் ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா லஞ்சம் ஊழல் நம்மகிட்ட இருந்து இருக்கு. மக்கள் நம்ம அதை செய்யறோம், நம்முடைய தேவைக்காக அதை செய்யறோம். ஓகே. 2வது இந்த அந்த அலுவலகத்திலிருந்து, அந்த நிர்வாகத்திலிருந்து, அதுல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, இந்த அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க இந்த பதவியில இருக்கும்போது, பொறுப்புல இருக்கும்போது, அந்த பதவி காலத்துல இப்ப எம்எல்ஏ, எம்பிஸ் அப்படின்னா அந்த ஒரு 5 வருஷம் அவ்வளவுதான் டைம். மினிஸ்டர் அப்படின்னா
முதலமைச்சருடைய தயவுல அது 5 வருஷமா இருக்கலாம், இல்ல எத்தனை நாளா சில நாட்களாக கூட இருக்கலாம். ஜெயலலிதா பீரியட்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். எப்ப யார் அமைச்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த மாதிரியே ஒரு பிரிகேரியஸான ஒரு சிச்சுவேஷன். அதனால பதவியில இருக்கும்போது அதை பதவியை முழுசா பயன்படுத்திக்கணும். அது இந்த பதவியில் இருக்கும்போது எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பணம் சேர்த்துக்கணும். ஓகே. அடுத்து இந்த இந்த பணத்தை எவ்வளவு விரைவாக சேர்த்துக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக சேர்த்துக்கணும், எவ்வளவு அதிகமாக சேர்க்கணுமோ அவ்வளவு அதிகமாக சேர்த்துக்கணும். அப்புறம் சேர்த்த பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதை பாதுகாப்பா முதலீடு பண்ணணும், அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்துல வகையில அதை வந்து வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இந்த பதவி எப்ப வேணாலும் போயிடலாம். பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இந்த நிர்பந்தம் அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக மக்கள் மத்தியிலையும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்த 2 சைட்லயும் இந்த நிர்பந்தங்கள் இருக்கும்போது ஊழலை ஒழிக்க முடியாது, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. அதை வந்து குறைக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதேதான் இந்த விஷயத்திலையும். இந்த காவலர் வந்து அங்க போய் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, கேட்டிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. விஜய் சொன்னதுனால அவர் கேட்காம இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவர் ஸ்டேட்மெண்ட்டே கூட விஜய் சொன்னதே நீங்க பாருங்க, அதுவே ஒரு நகைப்புக்குரியதாகத்தான் இருக்கு. அவரு சவுடால அவர் சொல்றாரு, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஐயோ, நம்ம ஆட்சி இது. நம்ம ஆட்சியில லஞ்சம் ஒரு அரசு ஊழியரோ அல்லது ஒரு அலுவலரோ ஒரு நிர்வாகியோ எப்படி லஞ்சம் கேட்க முடியும்? அந்த துணிச்சல் எப்படி வரும்? முதல்ல நம்ம அதிகாரத்தோட இருக்கிறோம் அப்படின்னா அப்படி அந்த கேட்கறதே வரக்கூடாது இல்ல. இவர் வந்து ஒரு பாப்புலர் இதுக்காக, ஒரு அந்த ரீல்ஸ் இதுக்காக ஒரு சினிமா பாணியில அதை சொல்றாரு. எவனாவது கேட்டானா நீ சொல்லு, நம்ம ஆட்சி நடக்குது அப்படின்ட்டு. அவன்கிட்ட போய் எதுக்கு இவன் போய் சொல்லணும்? நான் போய் எதுக்கு என்கிட்ட லஞ்சம் கேட்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட போய் நான் சொல்லணும்? அந்த அதிகாரி லஞ்சம் கேட்கக்கூடாது, கேட்காம வைக்கணும். அதுதான் அரசு, அதுதான் நிர்வாகம், அதுதான் முதலமைச்சர். அதான் இப்ப இந்த மாதிரிதான் இருக்கு. லஞ்சம் ஊழல் அப்படின்ற கதைகள் எல்லாமே கதை கந்தலாகிக்கிட்டுதான் இருக்குதே தவிர அது எதுவும் சரியாகி வர்றது மாதிரி தெரியல. அடுத்து வந்து இந்த காவலர்களுக்கான மன உளைச்சல், மன அழுத்தத்தை பத்தி சொன்னீங்களப்பா. இப்ப அன்னைக்கு நடந்தப்ப கூட வந்து சொல்றாங்க, சிறையில வந்து அந்த சபரிவர்மன் வந்து கத்திட்டே இருந்ததாகவும், அதாவது தொந்தரவு கொடுக்கிற விதத்துல வந்து அவர் நடந்துகிட்டாரு. அப்போ கூட இருக்கிற சிறை கைதிகளுக்கும் அது வந்து ஒரு ஆத்திரத்தை மூட்டக்கூடிய விதத்துல இருந்திருக்கலாம். அந்த காவலர்களுக்கும் அது வந்து ஒரு ஏற்கனவே மன உளைச்சல் இருந்தால் இவரும் மன உளைச்சல் இருந்ததுனால அது வந்து மோதல் போக்கா மாறி அந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் கத்திட்டே இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்கல்லப்பா. ஆமா, நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கவனத்திற்கு உரியதுதான். இன்னொரு பக்கம் அவர் ஏன் கத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லையா? அவர் கத்திக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன? ஒரு வெர்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அந்த குடிக்கக்கூடியவரு, அதுக்கு ஜெயில போயிட்டு அந்த தொடர்ந்து குடிக்காம இருந்ததுனால அந்த வித்ட்ராவல் சிம்டம், அது அந்த குடி நிறுத்தினதுனால, திடீர்னு நிறுத்தினதுனால அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் தான், அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் அவர் வந்து he was throwing tantrums. அது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறார், கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால இந்த இது நடந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு வெர்ஷன்ப்பா. அதனாலதான் நம்ம உறுதியா சொல்ல முடியாது, நமக்கு தெரியல. அதெல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ல வரணும். அது போக வேற என்ன காரணங்கள் எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா, இவரு பாவம் ஒரு உடல் குறைவுள்ளவர், அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு. இவரு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. இப்ப ஜெயில போயிருக்கும் போது ஒரு மாற்றுத்திறனாளியாக அந்த சூழ்நிலையில அவரை அடாப்ட் பண்ணிக்கிறதுல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். அது இல்லாம பொதுவாக இப்போ முதல் தடவையாக ஜெயிலுக்கு போறவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனே ரொம்ப இதா இருக்கும் இல்லையா? நமக்கு போன அனுபவம் கிடையாது. ஆனா முதல் தடவையாக இந்த மாதிரியான ஒரு கன்ஃபைன்டு, அதாவது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட ஒரு சூழல்ல வச்சுக்கிட்டு எப்பவுமே 24 மணி நேரமே கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதெல்லாம் இமேஜின் பண்ணும்போதே நமக்கு ரொம்ப விரல வைக்கக்கூடியதாக இருக்கு.
இப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள ஒருத்தர் போகும்போது, முதல் தடவையா போகும்போது, அது ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தம் இருக்கு. அதனாலயுமே கூட அவர் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அத செஞ்சிருக்க முடியும். அப்புறம் இவர் இந்த மாற்றுத்திறனாளி அப்படின்றதுனால, அங்க கூட இருந்தவங்க இவருக்கு அத குறிப்பிட்டு எதுவும் மன உளைச்சல குடுத்தாங்களா? அ அத அத அது குறைய சுட்டிக்காட்டி பேசி, அதனால மன உளைச்சல் வந்ததா? அதிகமாயிடுச்சா? அப்படின்றது இருக்கு. அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல இந்த காவலர்கள் அவங்க கூப்பிட்டு ஜெயில்ல எப்படி நடத்துனாங்க அங்க? அந்த பிரச்சனையும் இருக்கு. அது கூடுதலா இன்னும் கூட அதிகமாக்கி விட்டுருந்திருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைய இன்னும் இன்டென்சிவா ஆக்கி விட்டது மாரி அ இருக்கலாம். இப்ப இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஒருத்தர் உளவியல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூச்சல் போட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த மன நெருக்கடி அது இந்த மாதிரியான பல காரணங்களால வரலாம். இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் ஒண்ணா சேர்ந்து, அது இன்னும் கூட அதிகமான அழுத்தத்த குடுத்திருக்கலாம்.